Hi students, this is Alex here. Half-yearly exam preparation பண்ணிட்டு இருப்பீங்க. So சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனை லாஸ்ட் மினிட்ல எப்படி எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து ரெகுலரா படிச்சுட்டு ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல அதை வந்து சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தான் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷனை பெஸ்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரஃபா ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. ஸோ இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இல்லை இத்தனை ஹவர்ஸ் வந்து இந்த சாப்டர் அது மாதிரி நீங்க டைம் டேபிள் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சாப்டருக்கு வந்து ஒரு 2 hours இல்ல 3 hours அது மாதிரி டைம் அலோகேட் பண்ணி ஸோ அந்த டைம்ல முடிக்க ட்ரை பண்ணுங்க. பட் அந்த டைம்ல வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 2 சம் 3 சம் அது மாதிரி போட்டு பாருங்க. மீதி எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. நீங்க ஆல்ரெடி முன்னாடி படிச்சது வந்து கிளாஸ் ஒர்க்ல எழுதிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் பத்தாது. ஸோ 1 or 2 டிஃபிகல்ட்டா இருக்கிறத போட்டு பாருங்க, ஒரு மாடல் போட்டு பாருங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன கான்செப்ட் அப்படின்றத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து வேற சம்பவம் நம்ம அதே மாதிரி போட முடியும். எந்த சம்பவம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா இன்கேஸ் இப்போ உங்ககிட்ட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்ல ஸ்கூல் பேப்பர்ஸ் இது நமக்கு ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாம் மிட்டம் எக்ஸாம் இதெல்லாம் நடந்திருக்குன்னா அந்த கொஸ்டின்ஸை கூட நீங்க செலக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம். அண்ட் கான்செப்ட் வந்து நல்லா லேர்ன் பண்ணுங்க. சும்மா இந்த சம் இப்படிதான் வரும், இந்த ஸ்டெப் இப்படிதான் வரும் அப்படின்ட்டு போட்டு பார்க்காம நம்ம வந்து அதை புரிஞ்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பவம் போதும் வேற சம்பவம் நம்ம ஈஸியா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாப்டருக்கு. அதுல எந்தெந்த எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கோ இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எது டஃபா ஃபீல் பண்றீங்களோ 3-4 சம்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். இதுதான் வந்து எக்ஸாம் முன்னாடி படிக்க வேண்டிய கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் நீங்க வந்து சென்டம் எய்ம் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு பார்த்து எந்த கான்செப்டையும் விட்டுறாம எந்த டஃப் சம்மையும் விட்டுறாம எல்லாத்தையுமே வந்து நீங்க தரவா போட்டு பார்க்கணும். சப்போஸ் நான் வந்து இப்போ பாஸ் ஆனா போதும், நான் வந்து நிறைய படிக்கவே இல்லை, நான் ஹாஃப் இயர்க்கு அப்புறம் கூட நான் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிடுவேன், பட் எனக்கு இந்த ஹாஃப் இயர்ல வந்து எனக்கு பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்டர் வந்து நல்லா செலக்டிவா நீங்க சூஸ் பண்ணி அதை வந்து நல்லா தரவா படிங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கலாம், செகண்ட் சாப்டர் படிக்கலாம், தேர்ட் சாப்டர் படிக்கலாம், 4th கூட அவ்வளோ ஈஸி தான், 5th ஈஸி தான், 6th ஈஸி தான். அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம்ல டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம், அப்புறம் ப்ராபபிலிட்டி படிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு டஃபா இருக்கிறதுல ஏதாவது ஒரு சில ஏரியா தெரிஞ்சுக்கிட்டா அதை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்க கவர் பண்ணீங்கன்னாவே நீங்க வந்து நாட் ஓன்லி பாஸ் நம்ம நல்ல மார்க்கே கூட வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறோம், நம்ம வந்து நிறைய படிக்கல அப்படின்னா செலக்டிவா ஒரு 4-5 சாப்டர்ஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து மோர் தென் எனஃப். இப்ப கவர் பண்ணீங்கன்னா மீதி இருக்க சாப்டர் ஆஃப்டர் ஆஃப் கூட நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஒரு கிளான்ஸ் பாருங்க, 1 மார்க் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேலத்துல வந்து எவ்ரி இயர் நம்ம செமினார் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இயரும் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த செமினார் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹோல் டே வந்து எல்லா சாப்டரையும் வந்து ஒரு குயிக் ரிவிஷன் கொடுப்போம். எந்தெந்த சம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த கான்செப்ட ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் சென்டம் எப்படி வாங்கணும், எல்லா விதமான நம்ம ஸ்ட்ராட்டஜியும் வந்து 1 டே ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ 1 டே வந்து நம்ம ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் சொன்னாங்களோ அதுக்கப்புறம் நம்ம போய் அதை ஃபாலோ பண்ணாங்க உங்க ப்ரிப்பரேஷன் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க நான் உங்க மீட் பண்றதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ இந்த ஆஃப் இயர்ல வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணி அந்த எக்ஸாம் நல்லா பண்ண ட்ரை பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.